மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, எப்போதுமே ஜெயித்தவனுக்குத்தான் அடுத்து ஜெயிப்போமா என்கிற பயம் இருக்கும். ஆனால் தோற்றவனுக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கும். நம்ம வாழ்க்கையுடைய உச்சத்தை அடைஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு இறக்கத்தையும் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். மாடிப்படியில் ஏறியே போகிறீங்க, போய் அதனுடைய உச்சியை தொட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த படியில் இறங்கி தான் கீழே வரணுமே தவிர அதுக்கு மேலே ஏற முடியாது. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். ஜெயிக்கும் பொழுது அடுத்து இனிமேல் நம்மளால் என்ன பண்ண போகிறோம், அடுத்து இனிமேல் நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் தான் நம்ம மனசில் வரும். ஆனால் தோற்றவனுக்கு அந்த கவலையே கிடையாது. இந்த தடவை தோற்றுட்டோன்னா அடுத்த தடவை தோக்கணுங்கிற கவலை கிடையாது. எப்படியும் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை தான் இருக்கும். காரணம் என்னென்னா, இன்னொரு தடவை தோல்வி வராதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தோல்வி வரும். எப்போ தோல்வி வரும்னா, தோல்வியை பார்த்தோன்னா துவண்டு போகிறவனுக்கு தோல்வி வரும். தோலாமல் தைரியமாக நிற்கிறவனுக்கு தோல்விக்கு அப்புறம் கட்டாயம் வெற்றி தான் வரும். இரண்டாவதாக, யார் உங்களுக்கு உதவுகிறார்களோ அவர்களை மறந்து விடாதீர்கள். யார் உங்களை நேசிக்கிறார்களோ அவர்களை வெறுத்து விடாதீர்கள். யார் உங்களை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதீர்கள். உங்களுக்கு உதவி ஒருத்தவங்க செய்கிறான்னா அந்த உதவி செஞ்சு அவன் முடித்தோடனே அவனுக்கு நீங்கள் பிரதிபலனாக திரும்ப ஒரு விஷயம் செய்யணுங்கிற தேவையில்லை. அவன் செஞ்ச உதவியை நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கனாலே நீங்கள் உங்களை அதை உயர்த்தி கொள்ள முடியும். உங்கள் மேலே அன்பு வளர்த்துருக்கிறவங்கள நிச்சயமாக எந்த காலகட்டத்திலையும் வெறுத்து போகாதீங்க. அதே மாதிரி உங்களை யார் ஒருத்தன் நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கையை நீங்கள் உடைச்சிங்கன்னா கண்ணாடியை உடைச்ச மாதிரி திரும்ப என்ன தான் ஒட்டி வச்சாலும் உங்களுடைய முகத்தை அதில் பார்க்க முடியாது. அதில் சிதறல்களை மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் உதவுறலை நினைவில் வச்சுக்கோங்க. நேசிக்கிறவங்கள்ட்ட அன்பு செலுத்துங்க. யார் உங்களை நம்புகிறாங்களோ அவங்கள ஒரு காலத்துலேயும் ஏமாற்றி விடாதீர்கள். மூன்றாவதாக, கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய ஜென்ரேஷனில் நீ இதை செஞ்சிரு, அம்மா நீ எனக்கு என்னுடைய பாக்ஸ் எடுத்து வை, என்னுடைய பேக் எடுத்து வை, இப்படி கட்டளையிட விரும்புகிறோமே தவிர அவங்களுக்கு நம்ம பணிவிடைகள் செய்யணும் அப்படின்னு நம்ம எந்த காலத்துலையுமே நினைக்கிறதே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கமாண்டராக இருக்கணும், நீங்கள் ஒரு தலைவராக இருக்கணும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு கட்டளையிட்டு அவங்க செய்யணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்கள் மனசில் ஒரு பணிவு இருக்கணும், உங்கள் செயலில் ஒரு பணிவு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கொடுக்குற கமாண்டை, நீங்கள் கொடுக்குற வார்த்தைகளை இன்னொருத்தவங்க ஏற்று உங்களுக்கு கீழ்ப்பணிந்து நீங்கள் செய்கிற செயல் நல்லதா, நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் நல்லதா அப்படின்னு யோசிப்பாங்க. நடுநிலையோடு இருங்கள்.